கம்பீர் இந்தியாவுக்காக எந்த கோச்சரும் செய்யாத சாதனையை செய்ய போறாரு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைஞ்சிருவாங்க. இந்த தோல்வியின் மூலமா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல சொந்த மண்ணுல இந்திய அணி 2 முறை ஒரே அணி கிட்ட ஒயிட் வாஷ் ஆனதே கிடையாது. இதுதான் முதல் முறை. 1999 2000 காலகட்டத்தில் ஆன்சி குரேனியா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி சச்சின் தலைமையிலான இந்திய அணியை 2-0 சொல்லிட்டு டெஸ்ட்ல தோக்கடிச்சிருக்காங்க இந்திய மண்ணுல. இப்போ டெம்பா பவுமா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்திய அணியை 2-0 சொல்லிட்டு வீழ்த்த போறாங்க. ஆனா உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி தோணும், அட என்னப்பா அந்த காலத்துல தோத்த கேப்டன் பேரையும் பிளேயரோட பேரையும் சொல்ற, இந்த காலத்துல தோத்த கோச்சரோட பேரை சொல்ற. அப்பெல்லாம் பிளேயரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம நல்லா விளையாடுற பிளேயரை மட்டும் தான் உள்ள எடுப்பாங்க, சரியான இடத்துல தான் கேப்டன்சியும் கொடுப்பாங்க. ஆகையினால அதையும் மீறி தோத்துட்டாங்கன்னா கேப்டனுடைய பேரையும் பிளேயருடைய பேரையும் யூஸ் பண்றாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எடுத்திருக்கக்கூடிய கேப்டன் கில்ல எத்தனை சதவீத மக்களுக்கு பிடிச்சிருக்கு? யாருக்குமே பிடிக்காது, கம்பீரை தவிர. ஏன்னா சீனியர் பிளேயரா இந்த இடத்துல ராகுல் இருக்கிறாங்க, ஜடேஜா இருக்கிறாங்க, ஏன் பும்ரா இருக்கிறாங்க. பும்ரா ஆல்ரெடி ரோஹித் சர்மா இருந்த காலகட்டத்திலேயே கேப்டனா இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் துணை கேப்டனா வேற இருந்திருக்கிறாரு. துணை கேப்டனா தான் ஆக்சுவலா கேப்டனா தேர்ந்தெடுக்கணும். அவரை விட்டுட்டு இந்த இடத்துல கில்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. 1008 காரணங்கள் சொன்னாலும் சீனியர் பிளேயரை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். தற்பொழுது ரிஷப் பண்ட் கூட கேப்டன் பண்ணாரு. லாங் ஆனு மிட் ஆனு மிட் விக்கெட்னு சொல்லக்கூடிய லாங் ஃபீல்டிங் அத்தனையுமே போட்டிருக்காரு டெஸ்ட் போட்டியில. இதெல்லாம் தேவையா? அவரு ஆடுறாரு, அவர் ஆடினா அந்த மாதிரி போடலாம். எல்லா பேட்ஸ்மேனுக்கும் அந்த மாதிரி போட்டா எப்படி? இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி விளையாடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. அந்த நேரத்துல லாங்ல ஃபீல்டிங் போட்டா எப்படி விக்கெட் விடும்? ஸ்லிப்ல எல்லாம் ஆள் வேணும். அதே மாதிரி கோலி, ரோஹித், புஜாரா, ரஹானே இந்த மாதிரியான ஆட்களை, அதாவது டெஸ்ட் போட்டிக்குனே தயார் செய்யப்பட்ட ஆட்களை தூக்கி எறிஞ்சது யாரு? அதாவது அழுத்தம் கொடுத்து தூக்கி எறிஞ்சது யாரு? கம்பீர் தான். மாத்தி மாத்தி பேட்ஸ்மேன்களை இறக்குறது யாரு? கம்பீர் தான். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கோச்சர் கிட்ட கொடுத்ததுதான் முதல் தப்பு. இங்க பிளேயர் கிட்ட இருக்கணும், கேப்டன் கிட்ட இருக்கணும். கொஞ்ச நெஞ்ச சொல்லலாம், பயிற்சியை கொடுக்கலாம், இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு. களத்துல இறங்கி நீ பண்ற வேலையை நான் பண்றேன், நீ சும்மா இருன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த மனுஷன் பழச நினைச்சு பாக்குறாரா இல்லையானே தெரியல. ஏன்னா பழைய இந்திய டீம்ல இவரும் விளையாடி இருக்கிறாரு. அந்த நேரத்துல கம்பீர் நீங்க 3rd பிளேஸ்ல போவாதீங்க, 4th பிளேஸ்ல போவாதீங்க, 7th பிளேஸ்ல போங்கன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்ல நீங்க 7th பிளேஸ்ல வேணாம் 5th பிளேஸ்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்ல இறக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது கூட வேணாப்பா. கம்பீர் உங்களுக்கு பால்லாம் போட தெரியாதுல்ல, உங்களுக்கு ஸ்பின்னும் வராது, ஃபாஸ்டும் வராது, எனக்கு ஆல்ரவுண்டர் தான் வேணும், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? அந்த மனநிலையை தான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு பிளேயர் கிட்டையும். ஒருத்தராச்சும் நான் இந்த இடத்துல தான் விளையாட போறேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. WTC ஃபைனல் குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நடக்க போகுது. அதுக்கு போறோமோ இல்லையோ, அப்படி போகிறதுக்காக தான் ஒவ்வொரு அணியுமே தயாராவாங்க. இங்க நடக்கிறது யார் கூட? போன வருஷம் சாம்பியனா இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி கிட்ட நடக்குது. அப்பேற்பட்ட அணி கிட்ட மோதும் போது எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்களை பிளேஸ் பண்ணி விளையாடணும். இங்க ஒருத்தராச்சும் நான் தான் இந்த இடத்துல 3rd பிளேஸ்ல விளையாட போறேன், நான் தான் இந்த இடத்துல 4th பிளேஸ்ல விளையாட போறேன்னு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட் செட் இருக்கா? ஆல்ரவுண்டர் ஜடேஜா கூட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? நிதிஷ்குமார் ரெட்டி வீசுறாரு, அவ்வளவு திறமையாவா பந்து வீசுறாரு, அவர்கிட்ட ஒரு ஸ்விங் இல்ல, பவுன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி எப்படி அவரை வச்சுக்கிறீங்க? ஆஸ்திரேலியால 100 அடிச்சாரே தவிர அதன் பிறகு என்ன அடிச்சாரு? இப்படிதான் ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு. அவரை எந்த விதத்துல ஆல்ரவுண்டரா ஏத்துக்கிறது? ஹார்திக் பாண்டியாவை போட்டிருந்தா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாச்சும் கண்டிப்பா விக்கெட் எடுத்திருப்பாரு, கொஞ்ச நேரம் களத்துல தாக்கு பிடிச்சிருப்பாரு. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜாவுக்கு இணையான ஒரு ஆல்ரவுண்டரே கிடையாது. ஏன்னா அஸ்வினுக்கு இணையான ஆல்ரவுண்டரா ஜடேஜா ஒரு காலத்துல காம்போவா இருந்தாரு. இப்ப யார் இருக்கிறது? இங்க கோச்சரோட வேலையும் செலக்டரோட வேலையும் என்ன தெரியுமா? ஒரு பிளேஸ்ல ஒரு பிளேயரை எடுத்து அவருக்கு 6-7 வாய்ப்புகளை கொடுத்து அவரை தயார் செஞ்சு, வெளிநாடுகளையும் சரி உள்நாட்டுகளையும் சரி எல்லா இடத்துலயுமே அவரை தயார் செஞ்சு, நீ ஒரு பிளேயர்னு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நீ தான்ப்பா இந்த இடத்துல விளையாடணும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு மேட்ச் விளையாடுவானா, அடுத்த மேட்ச் எந்த இடத்துல விளையாடுவானு அவனுக்கே தெரியாதான். இல்ல அதுக்கு அடுத்த மேட்ச்ல அவன் இருக்கிறானா இல்லையான்றது அவனுக்கே தெரியாதான். அப்போல்லாம் ஷேவாக், டிராவிட், லக்ஷ்மண், சச்சின் இந்த மாதிரி 4 பிளேயர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த பேட்ச்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா, ரஹானே, முரளி விஜய் இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்கள்லாம் உருவானாங்க. அந்த மாதிரி கோச்சரா இருக்கக்கூடிய கம்பீர் பீரியட்ல 4 பிளேயரை சொல்லுங்க பாப்போம். யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒருத்தரும் கிடையாது. இந்த 4 பேர் நான் சொன்னல, முன்னாடி பேட்ச்ல இருக்கக்கூடிய 4 பேர்ல ஒருத்தராச்சும் 100 அடிச்சிருவாங்க, அடுத்த பேட்ச்ல இருக்கிற ஒருத்தராச்சும் 100 அடிச்சிருவாங்க. இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க முழுசா தடுமாறுறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல KL ராகுலும் நல்ல பிளேயர் தான், ஜெய்ஸ்வாலும் நல்ல பிளேயர் தான். அதற்கு அடுத்து விளையாடக்கூடிய 3rd பிளேஸும் 4th பிளேஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, 5th பிளேஸ் கூட ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆடுவாங்களோ ஆட மாட்டாங்களோன்ற பிரஷர்ல நம்ம தான் ஆடி ஆகணும்னு அப்படி நினைச்சுக்கிட்டே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க இந்த 2 பேரும். இப்படியெல்லாம் அணியை சேதாரப்படுத்திட்டு கம்பீர் ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. அது எந்த சாதனையும் கிடையாது. இந்திய நாட்டுல, அதாவது சொந்த மண்ணுல இது வரைக்கும் இந்திய அணி 3 ஒயிட் வாஷ் நடந்திருக்கிறது.
அதுல 1999 2000 காலகட்டத்தில் ஒண்ணு. இவர் கோச்சரா இருக்கக்கூடிய, அதாவது கம்பீர் கோச்சரா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2 ஒயிட் வாஷ். இது மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு சாதனை. அவர் பண்ணியிருக்கிற சாதனை நினைச்சு அவரே பெருமைப்படணும். ஏன்னா 3-0 சொல்லிட்டு நியூசிலாந்துக்கு எதிராக ஒயிட் வாஷ். இப்போ கண்டிப்பா சொல்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 2-0 ஒயிட் வாஷ் ஆயிடுவாங்க. டெஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒயிட் வாஷ் கோச்சர் இந்தியாவுக்கு யாருன்னா அது கம்பீர் தான். மூன்றாவது நாள் ஆட்டத்தினுடைய கடைசியில 8 ஓவர் விளையாடி 27 ரன் அடிச்சு விக்கெட் எதுவுமே இழக்கல இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி. ஆல்ரெடி என்ன லீடிங்ல இருக்கிறாங்க, 288 ரன்கள் லீடிங்ல இருந்தாங்க. அங்கிருந்து இன்னைக்கு 150 160 சுருட்டி எடுத்தா ஒரு 450 அடிக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் தான் வரும் இந்திய அணிக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்திய பவுலர்கள் பந்து வீசினாங்க. தொடக்கத்துல நல்ல பார்ட்னர்ஷிப் தான் அமைச்சாங்க. ஆனா ரிக்கல்டன் ஜடேஜா வீசின 18வது ஓவர்ல சிம்பிளா சிராஜ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 35 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்த 10 ஓவர் கழிச்சு மறுபடியும் ஜடேஜா வந்தாரு. ஜடேஜா வந்து மார்க்ரம 29 ரன்ல 84 பால் ஆடி இருக்கும் பொழுது போல்ட் ஆக்குனாரு. நெக்ஸ்ட் வந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டன் பவுமா பலமா விளையாடுவார். எல்லா இன்னிங்ஸ்லயுமே சரியா கை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இந்த இன்னிங்ஸ்லயும் விளையாடுவார்னு நினைச்சோம். ஆனா வாஷிங்டன் சுந்தர் வீசின 32வது ஓவரினுடைய ஃபர்ஸ்ட் பால்ல வெளியே போக வேண்டியவர் 2வது பால்ல சிக்கிக்கிட்டாரு கேட்ச்ல. ஆக மொத்தம் சவுத் ஆப்பிரிக்கா அணி 77க்கு 3 விக்கெட்னு சொல்லிட்டு மலமலன்னு விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலா இந்த போட்டியை அரை நாள்ல முடிச்சிடணும். ஏன்னா 150க்குள்ள சுருட்டுனா மட்டும்தான் 450ன்ற இலக்கு வரும். அந்த இலக்க 1.5 நாள் நம்ம அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் வெற்றியை எட்ட முடியும். ஒருவேளை அதிகமான ரன் அடிச்சுட்டா நம்ம டிரா பண்றதுக்கு முயற்சிக்கணும். ஆனா இந்த இடத்துல விக்கெட்டை இழந்துடக்கூடாது. அப்படி இழந்துட்டா சீரிஸ் கண்டிப்பா 2-0 போயிடும். ஆல்ரெடி போகிற மாதிரி தான் இந்த ஆட்டத்தையே முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்த ஸ்டப்ஸோட ஸ்டம்பிட்ட மிஸ் பண்ணிட்டாரு பண்ட் அவர்கள். அவரை மிஸ் பண்ணதனால அவர் ஜோர்சியோட நல்ல பார்ட்னர்ஷிப்பா அமைச்சிட்டாரு. ஆனா ஜோர்சி 50 அடிக்காம 49 ரன்ல மறுபடியும் ஜடேஜா ஓவர்ல அவுட் ஆகி இருக்காரு. அகைன் ஸ்டப்ஸ் என்ன பண்ணாரு, நீ போனா என்னப்பா, இந்த இடத்துல தான் முல்டர் வந்திருக்காருல, நம்ம அணியில தான் எல்லாருமே பார்ட்னர்ஷிப் போடுறாங்களே, ஆகையினால நான் இவரோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 87 அடிச்சிருக்கும் போது சிராஜ் கிட்ட ஒரு கேட்ச் கொடுத்தாரு. ஆனா அவர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ரன்னை வாரி வாரி கொடுக்குறீங்க, இதுல ஃபீல்டிங் மிஸ் வேற நடக்குது. அதுவும் இல்லாம 87ல இருந்து கடந்து வந்து 94 வரும்போது ஜடேஜா அவர்கள் ஃபீல்டர்லாம் நான் நம்பல, நானே போல்ட் எடுத்துக்கிறேன், 180 பால் ஆடிய ஸ்டப்ஸ் அவர்கள் 94 ரன் அடிச்சு போல்ட் ஆகி இருக்கிறாரு. அதோட சவுத் ஆப்பிரிக்கா 260க்கு 5 விக்கெட் இருந்தது. அந்த நிலைமையில பெவிலியன்ல இருந்த டெம்பா பவுமா அவர்கள் கெத்தா கையசிச்சு டிக்ளேர் பண்ணிக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு. இந்தியாவுக்கு 549 இலக்க கொடுத்திருக்காங்க. இதை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்றது அப்பாற்பட்ட விஷயம். இதுல ஒரு சாதனை இருக்கு. சாதனையை பத்தி பேசுறதெல்லாம் நம்ம பெருமையா இருப்போமே. அப்படிதான் ஜடேஜா அவர்கள் 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த போட்டியில 4 விக்கெட் எடுத்ததும் இல்லாம 5வது நபரா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக 50 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 4 வீரர்கள் இந்திய தரப்பிலிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 50 டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவரும் எடுத்திருக்கிறாரு. சாதனையை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம ஜெயிக்கணும் இல்ல டிரா பண்ணணும். 1-0 ஆச்சு வரணும், 2-0 சொல்லிட்டு வரவே கூடாது. நாம புள்ளி பட்டியல ரொம்ப சரிஞ்சு போயிட்டு WTC ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். இத்தனைக்கும் ஒரு நாள் பேலன்ஸ் இருக்கு. ஆனா இன்றைய நாள்ல 16 ஓவர் மட்டும் தான் வீசினாங்க. இந்திய தரப்பிலிருந்து ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் உள்ள வந்தாங்க. இவங்க 2 பேருமே எந்த இன்னிங்ஸ்லயுமே சரியா விளையாடல. அதாவது 2 டெஸ்ட் போட்டியில மொத்தம் பாத்தீங்கன்னா 4 இது ஒரு 3 இன்னிங்ஸ் 7 இன்னிங்ஸ் நடந்திருக்கிறது. அந்த 7 இன்னிங்ஸ்ல இவங்க சரி வரவே ஆடல. அப்படி இருக்கும் பொழுது கடைசி இன்னிங்ஸா இந்த இன்னிங்ஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 200 ரன் அடிச்சு தான் தன்னுடைய முதல் விக்கெட்டை விடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்னன்னா 549 அடிக்கணும், டார்கெட் பெருசு இல்ல, இவங்க அமைச்சா மட்டும் தான் அந்த இலக்கை எட்ட முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 7வது ஓவர்ல யான்சனுடைய ஓவர்ல ஜெய்ஸ்வால் அவர்கள் 13 ரன்ல எதிர்பாராத விதமா தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாரு. நெக்ஸ்ட் KL ராகுல் 10வது ஓவர்ல ஹார்மர் போட்ட பந்துல, அதாவது திரும்பிச்சு, நல்லா திரும்பிச்சு, 29 பால் ஆடி 6 ரன் அடிச்சு போல்ட் ஆகி இருக்கிறாரு. இவங்க வெளிநாடுகள்ல மட்டும்தான் நல்லா விளையாடுவாங்க போல, உள்நாட்டுல சரியா விளையாட மாட்டாங்க போல. மொத்தம் 15.5 ஓவர்களை வீசி 27க்கு 2 விக்கெட் இந்தியா தடுமாறி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த போட்டியில தோத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்களுடைய ஆட்டம் இந்த மாதிரி இருக்கு. KL ராகுல் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகும் போதே மற்ற வீரர்கள் ஏன் அவுட் ஆக மாட்டாங்க? நேற்றைய போட்டியில 27 ரன்னுக்கு 6 விக்கெட்டை கொடுத்துட்டு போனாங்க நம்முடைய இந்திய வீரர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பலமான 2 விக்கெட்டுகளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் விளையாடுவா? கண்டிப்பா குல்தீப் யாதவ் மேலேயும் வாஷிங்டன் சுந்தர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த போட்டிகள்ல சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால் அவுட் ஆன உடனே சாய் சுதர்சன் வந்தாரு. சாய் சுதர்சன் உள்ள வந்து என்ன தெரியுமா பண்ணாரு? தடுமாறி விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய விக்கெட்டும் போக வேண்டியதான். ஆனா எதிர்பாராத விதமா தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு முடிச்சிருவாங்க அவருடைய கதையை. இங்க நைட் வாட்ச்மேனா குல்தீப் யாதவ் அனுப்பி இருக்காங்க. நல்ல வேலை இந்த இடத்துல கம்பீர் அவர்கள் நைட் வாட்ச்மேன் நினைச்சுக்கிட்டு அனுப்பி இருக்காரு. ஆனா விக்கெட்டை காப்பாத்த போறதே குல்தீப் யாதவ் தான். மற்ற வீரர் அனுப்பி இருந்தா அவங்க நைட் வாட்ச்மேனா இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம பிளேயரா இருந்திருக்க மாட்டாங்க. ஈஸியா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. கூடவே கும்ப்ளே அவர்கள் கம்பீருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அது என்ன அட்வைஸ்னா,
தயவு செய்து வாயில மட்டும் பேசாதீங்க, விமர்சனத்துக்கு வாயால பதில் சொல்லாதீங்க, களத்துல நின்னு விளையாடி பதில் சொல்லுங்க. அதாவது வெற்றி கூட தேவையில்லை. நீங்க இங்கிலாந்துக்கு எதிராக ஜடேஜா கடைசி விக்கெட்டை எடுக்கும் போது கம்மி ரன்ல தான் தோத்துருக்கிறோம். ஆனா யாரும் எந்த குறையும் சொல்லல. ஏன்னா போராட்டம் அந்த மாதிரி இருந்தது. ஒருத்தன் வெற்றி அடையறானா அந்த வெற்றி எளிமையா இருக்க கூடாது, எதிரில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு போராடணும். அந்த மாதிரி கூட இங்க விளையாட மாட்டீங்களே. 2 டெஸ்ட் போட்டியுமே எளிமையா முடிஞ்சு போச்சு. நீங்க எந்த ஒரு வெறியுமே காட்டல, எந்த ஒரு ஃபயருமே இல்ல. நீங்க இங்க ஆடியன்ஸ் கூட கிடையாது. 4வது நாள் ஆட்டம் ஆடுறீங்க. நேரத்துக்கு ஆடியன்ஸ் எப்படி வந்திருக்கணும்? ஏன்னா இப்ப போக போக தான் அணி வெற்றி பெற போகுதா தோல்வி அடைய போகுதான்ற ஒரு சுவாரஸ்யம் உண்டாகும். ஆனா அந்த சுவாரஸ்யத்தை உண்டாக்காத மாதிரி கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து ஆடியன்ஸே உள்ள வராத மாதிரி பண்ணிட்டீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களை குறை சொல்லாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு பெரிய டவுட் என்ன தெரியுமா? குல்தீப் யாதவ் 201க்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டு இருந்தாரு. பிச்சு ரோடு போல இருக்கு. ஏன்னா 489 அடிச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. அப்படி அடிச்ச உடனே குல்தீப் யாதவ் சொன்னாரு, ரோடு மாதிரி இருக்கு, இது ஒரு பேட்டிங் பிச்சு, இதுல எல்லாம் வந்துட்டு விக்கெட், அதாவது பந்து திரும்பவே இல்லை, எங்களால முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அதற்கு அடுத்து விளையாடின சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய பவுலர்கள், அதாவது மகாராஜ், ஹார்மர் 2 பேருக்கு பந்து எப்படி திரும்பிச்சுன்னு எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி யான்சன் தன 8 அடி 6 அடியா இருக்கிறாரு. அவர் ஓடி வந்து பந்து போட்ட உடனே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி 6 விக்கெட் எடுத்துட்டு போறாரு. இந்த இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது உங்களால ஏன் விக்கெட் எடுக்க முடியல? ஒருவேளை நைட்டோட நைட்டா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் எல்லாம் போயிட்டு பிச்சை செட் பண்ணிட்டு வந்துடுறாங்களா? இருந்தாலும் இருக்கலாம், அப்படிதான் விளையாடுவாங்க போல. குல்தீப் யாதவ் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் காரணத்தை என்னைக்குமே சொல்ல மாட்டான். சோ நீங்க சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டிராவாச்சும் இந்த இந்திய அணி பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.